ஏன்னா அவங்களுக்குள்ள ஊற்று கிணறை ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுல தண்ணியை குடிச்சுக்கிட்டே சாப்பாடும் நிறைய வச்சிருக்கானுங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே உயிர் வாழ்ந்துருவோம். நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் முதலில் அவர்களை முடக்குவதாக இருந்தால் அந்த ஊற்றுக்கு போற வழி இருக்குல்ல, அந்த ஊற்றுக்கு போற ஊற்று தண்ணி இருக்கிறதுக்கான வழி இருக்குல்ல, அதை மறைங்க. முதல்ல சொல்லிக் கொடுக்கறதும் ஒரு யூதான் அல்ல அங்கேயும் உருவாக்கலாம். என்ன அதை சொல்லிக் கொடுக்குற சொல்லிக் கொடுத்தோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் உடனடியாக அந்த அந்த இடத்தை பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணா தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கலன்னா ஒம்பா போச்சு இல்லையா, நடக்கிற காரியம் இல்லையே, வெற்றி கொள்ள முடியாது. வேற வழியே கிடையாது. உள்ள போய் தகாந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூதர்கள் வெறி கொண்டு வெளியில வர்றாங்க. வேற வழியே கிடையாது. இங்கே தன்னை தக்காத்துக் கொள்ளணும் என்ற நிலைமையில யூதர்கள் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு கடுமையான சண்டை நடக்குது. சில முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. 10 யூதர்கள் இதுல கொல்லப்படுறாங்க. இறுதியாக முஸ்லீம்களுக்கு இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படுது. இந்த கோட்டையும் வெற்றி கொள்ளப்படுது. அதே மாதிரி உபை கோட்டை. இந்த கோட்டையில என்னன்னா 2 யூதர்களை 2 போராட வர்றாங்க. 2 யூதர்கள் முதல்ல ஒவ்வொரு பேஜா தான் வருவாங்க. 2 யூதர்கள் வர்றப்ப டக்கு டக்கு டக்குன்னு வெட்டு விழுது. 2 பேரையும் கொள்றாங்க. அதுல ஒரு ஆளை கொண்டது யாருன்னா நம்ம சிவப்பு தலப்பா. சிவப்பு தலப்பா யாவும் இருக்கு இல்லையா, அபுதுஜானா. அபுதுஜானா போடுறாரு. இந்த ஆள் போடுறதுக்குள்ள ஒண்ணு கழுத்த நேர வெட்டி பறக்க விட்டுருவான். இல்லைன்னா நேர சரிபாதியா போடுவார். இப்படி போடுவார். இந்த ஆள் வெட்டுறதுலாம் வெட்டுற ஸ்டைல்லாம் அந்த மாதிரி. இந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்ல சொல்லுவாங்க, கத்தியை வச்சு யாராவது குத்தி இருந்தானுங்கன்னா வெட்டி இருந்தானுங்கன்னா இந்த வெட்டு போட்டா இந்த ஆளுமா, இந்த வெட்டு போட்டிருந்தா இந்த ஆளு, இந்த வெட்டு போட்டு இப்படி இருந்தா இந்த ஆளுமா. இப்படி வெட்டுக்கே சில பேர்களுக்கு அது மாதிரி அபுதுஜானா வெட்ட தனியா கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டுற ஆள் அவரு வெட்டி சாய்க்கிறார். கடுமையான போர் இந்த இதுல நடக்குது. இதுல யூதர்கள் மறுபடி தப்பித்து ஓடுகிறார்கள். உபை கோட்டையும் வெற்றி பெறப்படுகிறது. அதே மாதிரி நாஜர் என்று சொல்லக்கூடிய நாஜர் அல்லது ஏதாவது அந்த நாஜர் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை இது யூதர்களுடைய வளமான கோட்டைகள்ல ஒன்று. இதுலதான் அவங்க மனைவி மக்கள் எல்லாத்தையும் தங்க வச்சிருக்காங்க. சுற்றிலும் மறுபடியும் முஸ்லிம்கள் முற்றுகையிடுகிறாங்க. முற்றுகையிடுறப்ப யாரும் வெளியில வர மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு உணவுப் பொருட்கள் எல்லாமே உள்ள 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளது அப்படியே ஸ்டாக் உள்ளுக்குள்ள. ஏன்னா மனைவி மக்களுக்கா தன்னுடைய மனைவி மக்கள்லாம் வாழ்ந்துக்கிறதுக்கா ஸ்டாக் பண்ண வச்சிருக்கான். அப்ப இந்த கோட்டையில நவர மாட்டேங்குது, எதுவுமே சரியா இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த மின்சாணி சொன்ன இல்லையா, அந்த உண்டிவில் வண்டி, அதை வச்சு பெரிய கல்லை வச்சு அடிக்கிறாங்க. கோட்டையினுடைய மதிர்ச்சோரை அடிக்கிறாங்க. 1 2 3 மதிர்ச்சோருக்கு அப்புறம் அடிச்சு ஓட்டை உள்ள போயிடும். அந்த ஓட்டை வழியாக வீரர்கள் உள்ள போறாங்க. இந்த ஓட்டை வழியாக முஸ்லிம் வீரர்கள் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான கடுமையான போர். எந்த அளவுக்கு போனா மனைவி மக்கள் தான் விட்டுட்டு ஓடிட்டான். மனைவி மக்களை தான் விட்டுட்டு யூதர்கள் ஓட்டம், கடுமையான ஓட்டம். இது ஓட்டத்துக்கு அப்புறம் அந்த கோட்டையும் வெற்றி பெறப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது பகுதியில் நம்ம கமுஸ் என்ற கோட்டை நம்ம சொன்னோம். கமுஸ்ங்கிற கோட்டை அதான் முதல் கோட்டை. அந்த கோட்டையில பயங்கரமான போர் நடந்து அது வெற்றி கொள்ளப்படுதுன உடனே பாக்கி 2 கோட்டையிலிருந்து செய்தி அனுப்பிட்டாங்க. என்ன அனுப்பிட்டாங்க, வேணாம் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். எதுக்கு இந்த வம்புலாம், என்ன பஞ்சாயத்து, நமக்குள்ள முடிச்சுக்கிறோம், பேசி முடிச்சுக்கிறோமா, எதுக்கு இது, அதெல்லாம் வேணாம், ஏன்னா சாவுறதுக்கு ரெடியா இல்லை, நம்ம பாத்துக்கிடுவோம் அப்படின்னு ஆக்கிடுறாங்க. அதாவது கண்டிப்பாக யூதர்களுக்கு ஒன்று தெரிந்தது, நம்மளை அழித்து விடுவார்கள் என்று. அபு குவைக் என்ற சொல்லக்கூடிய யூதன் பேச்சுவார்த்தைக்கு வரலாம். கோட்டையில் உள்ள வீரர்கள் அது பேச்சுவார்த்தையினுடைய நிபந்தனைகள் என்னவா இருக்குன்னா, கோட்டையில் உள்ள வீரர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும். அடுத்து எங்க மனைவி மக்கள் நாங்க கைபரை விட்டு வெளியேற வரையிலும் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. நாங்க வெளியேறதுக்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கணும். கைபருடைய பூமி, இந்த எங்க இடம் இருக்கு இல்லையா, இந்த கோட்டை இருக்கு இல்லையா, எல்லாம் உங்களுக்கு வச்சுக்கிறது. 8 கோட்டை உங்களுக்கு தான். இந்த விளைநிலங்கள் எல்லாம் உங்களுக்கு தான், செல்வம் எல்லாம் உங்களுக்கு தான், பொருட்கள் ஃபுல்லா உங்களுக்கு தான், தங்கம்னா உங்களுக்கு, வெள்ளி உங்களுக்கு, ஆயுதங்கள் உங்களுக்கு, எங்களுடைய கால்நடைகள் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க உயிரோட மட்டும் விட்டுருங்க. அதாவது அல்லாஹ் சொல்றான், மரண பயத்தை பத்தி சொல்றப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யூதர்களை விட மரண பயத்துல வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாதுங்கிறான். யூதர்கள் மரணத்துக்கு ரொம்ப அஞ்சுவாங்க. இன்றைக்கு கூட அஞ்சிட்டு இருக்கான் பாருங்க.
இன்றைக்கு கூட சர்வ வல்லமை படைச்ச ராணுவம் என்கிட்ட இருக்குங்கிறான் இஸ்ரேல்ல. என்கிட்ட வந்து அந்த ராணுவம் இருக்கு, இந்த ராணுவம் இருக்கு. அமெரிக்காவுக்கு கை தட்டினா அமெரிக்கா எங்க கிட்ட வருங்கிறோம். இப்ப அமெரிக்காக்காரன் அப்படித்தான் இருக்கான். யூதர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக ஒபாமாவும் ரோட்மின்னும் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு குடியரசுக் கட்சி தலைவனும் இந்த ஜனநாயக கட்சி தலைவன் 2 கட்சி தானே போட்டியிடுது. 2 கட்சிக்காரனும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் யூதர்கள் ஓட்டை பெறுவதற்காக நாங்க ரெடி, நீங்க ரெடிங்கிறான். இப்பவும் கூட அவன் நிம்மதியா இருக்கவே முடியல. எப்படி நிம்மதியா இருக்க முடியல? பாலஸ்தீன மக்களுக்கு பயப்படுறான். பாலஸ்தீன மக்களுக்கு ஆயுதமாடா இருக்குன்னு பார்த்தா ஆயுதம் இல்லை. ஏன் பாலஸ்தீன மக்கள் ஏண்டா பயப்படுறான்? அவனுக்கு கல்லு ஊத்து அடிக்கிறானுங்க. அடப்பாதிகளா, கல்ல ஊத்து அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு நீங்க? இந்த மாதிரி மக்களா இருக்கான். அதே மாதிரி இப்ப என்னடா பிரச்சனை? இப்போ அமெரிக்க அதிபர் எவன் அதிபரா வந்தாலும் சரி, அவனுக்கு வைக்கிற அவன் கோரிக்கை என்ன தெரியுமா? நீ எவன் வேண்டாலும் அதிபராவா, எவன் எங்களுக்கு வாக்குறுதி தர்றா. என்னடா வாக்குறுதி? பக்கத்துல ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கான், அவனை அடிக்கணும். அவனை அடிக்கிறேன்னு சொல்லு, நான் அவனுக்கு ஓட்டு போடுறேங்க. ஓட்டு போடுறதுக்கு வாக்குறுதியை பத்தியா? இந்த மாதிரி இன்றைக்கு மரண பயம் உள்ளவர், மரணத்தினுடைய அச்சம் அவர்கள் மத்தியில் அப்படியே பறந்து போயிருக்கும். அந்த மரண பயத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஓடி போறேங்கிறான். எங்களுக்கு தேவையான துணிமணிகளை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், அதை மட்டும் அலோவ் பண்ணுங்கிறான். ரசூலுல்லாஹ் எடுத்துக்கங்கிறாங்க. ஆனா தேவையானதை எடுக்கணும், பொருட்கள் எதையும் மறைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தேவையான இடத்துக்கு அலோவ் பண்ற, ஆனா இந்த சாமான்ல மறைச்சு வைக்கிற வெள்ளம் வச்சுக்கிட்ட, எதையாவது போய் தங்கத்தை இங்கத்தெல்லாம் மறைச்சு எடுத்துட்டு போற வெள்ளம் வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். அப்படியே இப்படியே சொல்றாங்க, ஒப்பந்தம் செய்த பின் எந்த பொருளை மறைத்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த பொறுப்பு நீங்கிவிடும். நாங்க கொடுத்த வாக்குறுதி நீங்கிவிடுவோம், தொண்ணுபடுவோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதான் அர்த்தம். வாக்குறுதி நீங்கினா என்ன அர்த்தம்? தொண்ணுபடுவோங்கிறாங்க. அதே மாதிரி கோட்டைகள் முஸ்லீமிடம் ஒப்படைச்சிட்டாங்க. நசீர் வம்சத்தை சேர்ந்த சொந்தமான பொக்கிசமான தீனா அர்-ராபிங்கிறவன். இந்த நலீர் வம்சங்கிறது யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். முதல்ல உள்ள யூத குலத்துல ஒண்ணு. இந்த யூத குலத்தினுடைய பொக்கிசங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் செல்வதற்கு முன்பே கொள்ளையடித்து வந்துடுறாங்க. இதுல இந்த அர்-ராபிங்கிறவன் தான் இதுல முக்கியமான ஆள். தீனா அர்-ராபிங்கிறவன். அந்த இவனை இதுல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை குறிச்சு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அந்த பொக்கிசங்கள்லாம் எங்கடா வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அது இன்னொரு ஈதம் சொல்லி கொடுத்தா, அந்த பால் உடைஞ்ச வீட்டுக்கு இருந்தாலும் அடிக்கடி போவான், அங்கேயே போயிட்டு வருவான். எங்கிருந்து போய் பாருங்க அப்படின்னா, பால் உடைஞ்ச வீட்டுல போய் தோண்டுனா பொக்கிஷம் உள்ள இருக்கு. என்ன இன்னும் பாதியை தான் இருக்கு, இன்னும் பாதி எங்களால சொல்ல மாட்டேங்கான். ரொம்ப வம்பு பண்ணி இது பண்றப்ப அபு ஹுனைன்கிற அவங்க இது ரெண்டு பேருக்கிட்ட வந்து பெரிய வம்பு பண்றான். அதுல வந்து முஹம்மது ரலியல்லாஹு அவங்க கிட்ட இப்ப நான் ஒப்படைக்கிறாங்க. அவங்கள கொண்டு போறான். அவங்கள கொல்றதுக்காக மக்ரமா ரலியல்லாஹு திருப்பி அவங்களுடைய சகோதரன் திருப்பி அவனை கொண்டுடுறாங்க. அவன் அங்கேயே கொல்லப்படுறானுங்கிற அந்த வரலாற்றை இதையும் பார்க்கிறோம். அபுல் குவைத் என்று சொல்லக்கூடிய அந்த முதல்ல வந்து ஒப்பந்தத்துக்கு வந்தான்ல, அவனுடைய மகனுங்க என்ன பண்றானுங்க, பொருட்களை கொஞ்சம் போல களவாடிட்டு போறானுங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டவனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, போட்டுருன்ட்டாங்க. 2 பேரும் அவுட், கொன்னுட்டாங்க. அவனுடைய புது மனைவி, அவன் திருமணம் முடித்த அந்த மகன்மார்ல ஒரு ஆள் திருமணம் முடித்த மனைவி யாரானா சபியா, அவர்களும் வந்து சிறைபிடிக்கப்படுறாங்க. சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்படுறப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கனிமத்து பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல குமிச்சு, அதே மாதிரி அந்த நிலப்புலன்களை எல்லாம் தோட்டம் திறவுகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு இந்த பங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பங்கு வைக்க ஆரம்பிக்கிறப்ப யூதர்களை சேர்ந்த சில பேர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த பூமி நாங்க வாழ்ந்த பூமி, இந்த நிலங்கள் நாங்க சீர்படுத்தின நிலங்கள், நாங்க தான் பயிர் செஞ்சிருக்கோம். இந்த நிலத்தை நீங்க கட்டிக்கிட்டு வந்து பயிர் செய்யறதுக்கு உங்களால முடியாது. நாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்க இந்த நிலத்தை சீராக்கி செப்பனிட்டு நாங்க பயிர் செய்து தரோம். எங்களுக்கு ஒரு பங்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி பாக்குறாங்க, ஆமா நம்மளும் 80 கிலோமீட்டர் அங்க இருந்து யாரை கூட்டிட்டு வந்து இங்க பயிர் செய்ய, யாரை வச்சு செய்ய முடியும், அவனுங்களே செய்யட்டும், நமக்கு வந்து விளைச்சல்கள் வந்தா போதும் அப்படின்னு அதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறும் காலம் வரை நான் திருப்பி சொல்ற காலம் வரையிலும் நீங்க இருக்கலாம்,
அடுத்து இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி நினைச்சா கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம்னு தங்கை சொல்றாங்க. தங்கிக்கலாங்கிற அனுமதியை கொடுக்குறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அந்த கைதருடைய விளைச்சலுடைய கண்காணிப்பாளராக நியமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து இந்த கைதருடைய நிலங்களை எல்லாம் 36 பங்காக பிரிக்கிறாங்க. 36 பங்குகளாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பங்கையும் 100 பங்கா பிரிக்கிறாங்க. 36 முதல்ல பிரிச்சுட்டு 36 ஒவ்வொரு பங்கையும் 100 பிரிக்கிறாங்க. 36 பங்குல இருந்து 100 பங்கா பிரிக்கிறாங்க. அப்ப 3600 பங்குகளா ஆயிடுது. இதை சரிபாதி ஆக்குறாங்க. இந்த 3600 பங்கு சரிபாதி ஆக்குறாங்க. 1800 1800 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் எல்லாருக்கும் 1400 பேர் வந்திருக்காங்களே, அது ரசூலுல்லாஹ் ஜந்தனா வந்திருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து 1800 பங்கு. பாக்கி 1800 யாருக்கு? இந்த 1800 முஸ்லிம்களுடைய சுய தேவைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், போர்கள், இதை சந்திப்பதற்காக எங்க சேர்க்கப்படுது? கஜானாவில் சேர்க்கப்படுகிறது. பாருங்க எப்படி கஜானா சேர்க்கிறாங்க பாருங்க. டாஸ்மார்க் வச்சு சேர்க்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கஜானாவை எப்படி சேர்க்கிறாங்க பாருங்க. அப்படி அட்டகாசமா கஜானா சேர்க்கப்படுது. கஜானாவுடைய நிலைமை பின்னாடி பார்க்கிறப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த பசியோட பட்னியோட போரிட்ட இந்த மக்கள் பிற்காலத்தில் எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்தா அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்குறான் அல்லாஹ். பின்னாடி நம்ம பார்ப்போம் அதையெல்லாம். அப்ப இந்த பொதுவாக உள்ள பங்குகள் வந்து முஸ்லிம்களுடைய பொது நிதியில சேர்க்கப்படுகிறது. இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹுதைபியாவில் கலந்து கொண்ட யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பங்கு உண்டு. 1400 பங்குகள். 1400 வந்து 200 பேர் வந்து குதிரை வீரர்கள் இருந்தாங்க. அப்ப 200 கழிச்சுன்னா 1200. 1200 பங்குகள் ஒவ்வொரு பங்கு எல்லாருக்கும். அப்ப 1200 பங்கு. குதிரை வீரருக்கு வந்து 2 பங்கு. குதிரை வச்சிருக்காங்கல்ல, குதிரைக்காக 2 பங்கு. 2 பங்குனா 400. அப்ப 1200 பிளஸ் 400 1600. பாக்கி 200 மிச்சம். குதிரை வீரர்களுக்கு 1 பங்கு. குதிரைக்கு 2 பங்கு, குதிரை வீரருக்கு 1 பங்கு, 3 பங்கு அவங்க. அப்ப 1800 பங்குகளையும் சரிசமமாக பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கைஃபர் வெற்றி கொள்ளப்படுகின்ற வரையிலும் நாங்கள் வயிறாத நேர்த்ததை சொன்னேன், வயிறாத உண்டதில்லை. நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாங்கள் வயிறாத பேரிச்சம்பழங்களை உண்டோம் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. முஹாஜிர்களுடைய கைஃபர், அந்த முஜாஹிதுக்கெல்லாம் வந்து கைஃபருக்கு முன்னாடி வரையில் என்னன்னா, மதீனாவில் வாழ்ந்த அன்சாரி தோழர்கள் முஹாஜிர் தோழர்களுக்கு வந்து தங்களுடைய பேரிச்சம்பழங்களுடைய தோட்டங்களை கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு பாதி சொந்தம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா முதல்ல வந்தப்போ. அது எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த கைஃபருக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, திருப்பி கொடுத்துருங்க, திருப்பி அன்சாரி தோழர்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்பதான் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல, உங்களுக்கு தான் கைஃபர்ல வந்து இவ்வளவு கிடைச்சிருச்சு இல்ல, எல்லாரும் தனவந்தர்கள் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஆயிட்டாங்க எல்லாரும், அது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் யமன்ல வசித்து வர்றப்பதான், யமன்ல வசித்து வருகின்ற போது இந்த அஷ்அரி அவர்களை நீங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக யமன்ல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றப்ப அவர்கள் கப்பல் வழிதவறி போய் எங்க போயிருது, பக்கத்து நாடாக இருந்தா ஹபசாக்கு போயிருது. ஹபசா என்ன, நஜ்ஜாஜி மன்னர் அவர்களுடைய அந்த இடத்துக்கு போயிருது. அங்க போனோம்னா அந்த கப்பல் போய் அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வந்து வர வேண்டிய இடம் இது இல்லையே, வேற இடத்துக்கு தப்பி வந்துட்டோம்னு பாக்குறப்ப நஜ்ஜாஜி மன்னர்கிட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவர்களோடு இணைந்து இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இவருடைய அஸ்அரியினுடைய படையில அவங்க சகோதரர் வர்றாரு, ஒரு 50 பேர் வர்றாங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithva. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன சொகுசு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131.
பெஸ்ட் பை தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன் வேர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மண்ணடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். உதயநியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உதயநியா ஜுவல்லர்ஸ். உதயநியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்னாச்சு? தலைவலி வருதா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வருது. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் திருப்பி அனுப்பப்படுறாங்க. எங்க மீண்டும் மதீனாக்கு கூப்பிடுறாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், நஜாஷி மன்னர் அனுப்பி வைக்கிறாரு இல்லையா, ஜாஃபர் அல்லாஹ் தஆலா. அப்ப அஸ்ஹரியும் சேர்ந்துதான் வர்றாங்க. அஸ்ஹர் அல்லாஹ் தஆலாவும் சேர்ந்துதான் வர்றாங்க. அபூ மூஸா அல் அஸ்ஹரியும் சேர்ந்துதான் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சேர்றப்போ மதீனாக்கு வந்து பார்த்தா மதீனாவில் வந்து படம் வந்து கைபருக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க. நாங்க உடனே கைபருக்கு போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்க போனோம். அங்க போனப்ப கனிமத்து பொருட்கள் வந்து பங்கீடப்பட்டு கொண்டிருந்துச்சு. எங்களுக்கும் கனிமத்து பொருட்கள் பங்கீடப்பட்டு கொண்டிருச்சு. ஏனென்றால் அந்த போரில் கலந்து கொண்டவர்களை தவிர, ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களை தவிர வேற யாருக்கும் கனிமத்து கிடையாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா முதல்ல போனவங்க இல்லையா, அவங்க எல்லாம் முதல்ல போனவங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வை பார்க்காம ஈமான் கொண்டவர் இவர். அபூ மூஸா அல் அஸ்ஹரி இருக்காங்களே, ரசூலுல்லாஹ்வை பார்க்காம ஈமான் கொண்டுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சிறப்பித்து அவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த இதுல பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நடக்குது. அதுல என்னடான்னா, ஜாஃபர் அல்லாஹ் தஆலாவை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு அப்படியே உச்சி மோடுறாங்க. இந்த இப்படி அதிச இடம் வருது, 2 கண்களுக்கும் இடையிலே முத்தமிட்டார்கள். நெத்தியில முத்தமிட்டிருக்காங்க. நெத்தியில முத்தமிட்டு சொல்றாங்க, என் அதிகமான மகிழ்ச்சிக்கு காரணம் ஜாஃபருடைய வருகையா அல்லது கைஃபருடைய வெற்றியா, எனக்கு எதுவும் தெரியல, அல்லாஹ் அறிஞ்சன அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சபியாங்கிறவங்க சிறைபிடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னோம். சிறைபிடிக்கப்பட்டவர்கள சபியாங்கிற ஒரு ஆளும் ஒருவர் என்று சொன்னோம். இதுல வந்து திவ்யா இப்னு கலீபா ரலியல்லாஹு தஆலா வந்து எனக்கு ஒரு பெண் அடிமையை தாங்கலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்து நல்லதா பார்த்து எடுத்துக்க போ அப்படின்றாங்க. அவர் போய் கரெக்டா சபியா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு போயிடுறாரு. சபியாவை கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போனோன்னா இருந்த நபி தோழர்கள்லாம் சொல்றாங்க, அவங்க வந்து 2 கோத்திரத்தினுடைய தலைவி. அவங்க 2 கோத்திரம், பனு குறைராவும் அவங்க தாய்வெளி, தந்தை வந்து நலியுது. 2 கோத்திரத்துக்கு சொந்தமானவங்க. அவங்க 2 கிளையினருடைய ஆள், அவங்க தலைவி. அவங்கள மனம் முடிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தான் அதுக்கு தகுதியான ஆள், உங்களை தவிர தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் மறுபடியும் திருப்பி அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அழைச்சிட்டு வர சொல்லி சபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்கள். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்றாங்க. ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சபியா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை நீங்க பாருங்க. சபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு திருமணம் செய்த பின்பு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உரிமை இருந்தது, என்ன சொல்லுவாங்க, அந்த விடுதலை பண்றதுக்குல அதுவே மகராக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மகராக்கி விட்டுறாங்க. சபியா ரலியல்லாஹு தஆலாவை அந்த மாத விடக்கிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம். ஆனா அது வரையிலும் பார்க்கணும் இல்லையா, மாத விடக்கு வருகின்ற வரையிலும் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அந்த அதில் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்யல. அந்த மாத விடக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அப்ப ரசூலுல்லாஹ் கூட போயிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இவர்களை அலங்கரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில வந்து பேரிச்சம்பழம்
அதே மாதிரி நல்ல நெய், சத்துமா இதனால் செய்யப்பட்ட ஒரு வகையான பாயாசத்தை வச்சு எல்லாருக்கும் வந்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. நம்ம ஆட்கள் வந்து வலிமா விருந்துக்காக பிரியாணின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எது வேண்டாலும் வலிமா விருந்து கொடுக்கலாம். நம்ம சந்தோஷத்தோட கொடுக்கறது. பிரியாணி தான் கொடுக்கணும்னு கடனை வாங்கிலாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா கூட அது வலிமா விருந்து தான். சரியா? ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு சர்பத்து கொடுத்தா கூட அது வலிமா விருந்து தான். அப்படித்தானே பாயாசம் கொடுத்துருக்காங்க. ரசூல்லா பாயாசம் கொடுத்தாங்கன்னா ரசூல்லா விட நீங்க அப்ப நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அதே நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவளுடைய ரசூல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிறப்ப ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சாப்பாடு கூப்பிடுறாங்க. அந்த கைஃபரை விட்டு கிளம்புறதுக்கு படையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகி படை கிளம்ப ரெடி ஆகுது. ஒரு பொம்பளை வந்து சாப்பாடு கூப்பிடுறாங்க. ரசூல்லா யாரு சாப்பாடு கூப்பிடுறாங்க, என்ன சாப்பாடு அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. என்ன யாரு எவரு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. யாரு கூப்பிட்டாலும் விருந்துக்கு கூப்பிட்டா ரசூல்லா முதல்ல அழ போவாங்க. விருந்தை மட்டும் ரசூல்லா மறுக்கவே மாட்டாங்க. அப்போ விருந்துக்கு போயிடுறாங்க. விருந்துக்கு போனோடனே ஜெயினப் பின் ஹாரிஸ்ங்கிறது அந்த 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 அம்மாவுடைய பேர். அவங்க வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆட்டுக்கறி இருக்கு பாருங்க, அந்த ஆட்டுக்கறியில உள்ள விஷத்தை ஏற்றி அதை வந்து சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணிட்டு ரசூல்லா வந்து தொடை தான் சாப்பிடுவாங்க. அந்த தொடைய விரும்பி சாப்பிடுவாங்க ரசூல்லா. அந்த தொடையில வந்து மறுபடியும் அதை மட்டும் தனியா எடுத்து ரசூல்லாவுக்கு விஷம் ஏற்றி வைக்கப்படுது. விஷத்தை ஏற்றி அதை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வச்ச உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி பிச்சு வாயில வச்சிடறாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. அதான் துப்பிட்டு டக்குன்னு சொன்னாங்க, இந்த எலும்பு என்னிடம் சொல்கிறது இதில் விஷம் இருப்பதாக. அப்படின்னு உடனே அந்த அம்மா பங்காயிடுச்சு. ஆஹா, உண்மையை ஒத்துக்கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது. உண்மையை ஒத்துக்கொள்றாங்க. ஆனா இதுல வந்து டிசரிபனும் பாராங்கிற வெளியிலாகத்தானு அவங்க வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட இடத்துல மூத்தாயிடுறாங்க. மூத்தானதுக்கு அப்புறம் இவர்களை ஒரு ஹதீஸின் பிரகாரம் இந்த அம்மா வந்து விடுதலை செய்யப்பட்டார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. இல்ல இந்த பிசர் அவர்கள் வந்து இறந்துட்டதுனால மூத்தாயிட்டதுனால அதற்கு பகரமாக கொல்லப்பட்டு விட்டார் என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. எது சரியானது அல்லாஹ் மட்டுமே அறிஞ்சவன், நமக்கு சரியா தெரியல. நம்ம அதுல இந்த இதை மட்டும்தான் நம்ம சொல்றோம். இந்த போர்ல மிக சரியாக 16 அல்லது 17 இருக்கலாம், இல்ல 19, அதிகபட்சமா 19 முஸ்லிம்கள் இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்கலாம். யூதர்கள் 93 பேர்கள் கொல்லப்பட்டாங்க. யூதர்கள் 93 பேர்கள் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி அடுத்த அட்டாக் தான். அதுக்கு அது கடகடன்னு மறுபடியும் இறங்கிடுறாங்க. இந்த ஃபத்தாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அதுல போய் அட்டாக் பண்றதுக்காக படை அனுப்புறாங்க. ஆனா வரக்கூடிய ஏரியாவில் படை அனுப்புறாங்க. அவன் உடனே சரண்டர், வேணாம் அந்த பஞ்சாயத்து வேணாம், நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், என் விளைச்சல்ல பாதி தந்துக்கிறேன், சரியா ஓகேயா, ஒப்பந்தத்தை கையில், அவ்வளவுதான், எல்லாமே ஒப்பந்தம் தான். அது மாதிரி வக்கீல்குரா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா, இது யூதர்களும் அரபியர்களும் அதிகமாக வாழக்கூடிய ஏரியா. ரசூலுல்லாஹி மிக்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையை வந்து கொலை பண்ணிடுறானுங்க, கொண்டுடுறாங்க. அந்த கொன்ன உடனே மக்கள்லாம் சகிதாக்கப்பட்டான்னு மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, மிக்தம் வந்து கண்டிப்பா வந்து சொர்க்கத்துக்குரிய தியாகி ஆயிட்டாரு, சஹீத் ஆயிட்டாரு, அவர் சொர்க்கத்துக்குரியன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கோவப்பட்டு சொல்றாங்க, இல்ல, அவர் போட்டியிருக்கும் போர்வை, அவர் மீது போட்டியிருக்கும் போர்வை தீயாக இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த போர்வையை இந்த கைப்பொருளை வந்து பங்கிட்டு பண்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவர் எடுத்து வச்சிடறார், வேணும்னு வைக்கல, பையனுக்கு மாதிரி சாதாரண போர்வை அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறார் அந்த போர்வையை. இதை கேட்ட ஒருத்தன் அங்க உள்ள சகாபிகளுக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்தாங்க, அத்தனை கொண்டு ரசூலுல்லாஹ் மாதிரி கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு போட்டுட்டாங்கன்னா செருப்பு வாறு 2 இருந்துச்சு, அதுல செருப்பு வாறு இருக்கு பாருங்க, அந்த வாறு 2 இருந்துச்சு. அந்த ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, இந்த 2 வாரும் கூட நரகத்தினுடைய நெருப்புங்கிறாங்க. அதாவது சொல்லாம இருக்கக்கூடாது. அதுலயும் வந்து கஜானாக்கு சொந்தமானது, பைத்துல் மாலுக்கு சொந்தமானது. பைத்துல் மாலுக்கு சொந்தமான விஷயம் பைத்துல் மாலுடைய அனுமதி இல்லாமல், அந்த பொறுப்பாளர்களுடைய அனுமதி இல்லாமல், அது தகுதியானவர்களுடன் கொடுக்கப்படாமல் யாரும் எடுத்துக்கொள்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. இப்ப இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் இது படிப்பின. நம்ம பார்த்த வாங்குறோம், தர்மங்கள் வாங்குறோம், சதக்காக்கள் வாங்குறோம், வாங்கிட்டு என்ன செய்யறோம், நம்மளே செலவு பண்ணிடுறோம். நம்மளே செலவு பண்ணிட்டு கணக்கு மட்டும் இந்த எவ்வளோ ஆச்சா, 1000 ரூபா அங்க வாங்க, 1000 ரூபாய் இதுக்கு செலவு எழுதிக்கங்க அப்படிங்கிறது. அப்படி பண்ணக்கூடாது.
அப்படி பண்ணக்கூடாது. பைத்துல் மால்னு ஒப்படைக்கப்படும். பைத்துல் மாலுடைய நிர்வாகிகள் இடையில பேசப்பட்டு தான் எதுக்குன்னு செலவிடப்படும். அதுக்கெல்லாம் நம்மளே எடுத்து செலவிட்டுக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த நபிமொழியிலிருந்து நம்ம பெறக்கூடிய பாடமும் அதுவாக இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதை எல்லாருமே கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. அப்புறம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த பகுதிகளில் என்ன பண்றாங்க, பெரிய கொடிகளை வந்து பெரிய கொடியை அது அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வாத்தல் குர்ஆன் வந்து அட்டாக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய கொடியை என்ன செய்யறாங்க, சாதி இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. சிறிய கொடிய ஒரு கொடியை வந்து முன்கிர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. இன்னொரு கொடியை வந்து ஹுனைப்ட கொடுக்குறாங்க. இன்னொரு கொடியை வந்து அப்பாத் இப்னு பிஸர்ட்ட கொடுக்குறாங்க. இப்படி ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் யூதர்களுக்கு அந்த வாத்தல் குர்ஆனுடைய யூதர்களுக்கு அழைப்பு வைக்கப்படுகிறது. யூதர்கள் மறுக்கிறாங்க. எந்த இடத்திலையும் யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் என்று நீங்க பார்க்கவே முடியாது. நல்லா கவனிச்சு பார்த்துட்டே வாங்க. எல்லா இடங்கள்லையும் அட்டாக் நடக்குது. அட்டாக் நடக்கிற எல்லா இடங்கள்லையும் தப்பித்து ஓடுவார்கள், அல்லனா ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. இதுதான் நடக்குமே தவிர மற்றபடி வரமாட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து எப்போமா 2 பேரும் முன்னாடி வரலாம், 2 பேரை ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா போட்டு தள்ளுறாங்க. ஒருத்தர் வந்து அலி ரலியல்லாஹு தஆலா போட்டு தள்ளுறாங்க. ஒரு 14 பேரை கொள்றாங்க, லைனா அடிச்சு தீக்குறாங்க. தீர்த்ததுக்கு அப்புறம் மீதமுள்ளவர்களுக்கு மறுபடியும் அழைப்பு வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்ப தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்துகின்ற போது அசர் தொழுகை நடத்துகின்ற போது ஒரு தாரா பிரிஞ்சு வந்து ஒரு தரப்பு பிரிஞ்சு வந்து 2 ரக்காத் ரசூலுல்லாஹி தொழுகிறாங்க. தொழுகை சலாம் கொடுத்துட்டு அவங்க போய் போர்ல நிற்கிறாங்க. அடுத்த சாரார் வந்து மறுபடி பின்னாடி உள்ள 2 ரக்காத்துல சேர்றாங்க. அப்ப 2 ரக்காத்துகளாக சலாம் கொடுக்குறாங்க. இது இந்த அபாயகரமான போருக்குரிய நேரத்துல, பயத்துக்குரிய நேரத்துல தொழுகிற தொழுகையினுடைய முறை. ரசூலுல்லாஹ் 4 ரக்காத் தொழுகிறாங்க. அந்த சஹாபிகள் 2 ரக்காத்தாக தொழுகிறாங்க. தொழுதுட்டு மீண்டும் அழைப்பு வைக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் செய்யற மாதிரியே இல்லை இவங்க. ஆனா முற்றுகையை தொடர்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுநாள் ஆயுதங்களை போட்டுட்டு யூதர்கள் வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல 4 நாள் தங்கி இருக்கிறாங்க. தோழர்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாங்க. பேரித்தம் தோட்டம் மற்ற நிலங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. தைமா என்ற இன்னொரு கூட்டத்தோட ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. யூதர்கள் எல்லோரும் பறிந்து விட்டார்கள் என்றவுடன் அவர்களே வந்து சமாதானம் தூதுத்துவம் அனுப்புறாங்க. நாங்க சமாதானத்துக்கு ரெடி, நாங்க எப்படி வந்து கைபோர்ல நீங்க இது பண்ணீங்களோ அதை மாதிரி உடன்பாடுக்கு ரெடி. உடன்பாடு பத்திரம் வந்து ரெடியாக்கப்படுது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அவர்களுக்கு இந்த பனு ஆதியா என்ற யூதர்களுடைய கோத்திரம் எழுதிக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் எங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு, இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு அளிக்கப்படும், இவர்களுக்கு வரி விதிக்கப்படும், இவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட மாட்டாது, நாடு கடத்தப்பட மாட்டாது, இது நிரந்தரமான ஒப்பந்தம் என்று அதுல எழுதி கொடுக்கப்படுகிறது. இதை வந்து காலித் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். எழுதி அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் கையெழுத்திட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் மதீனாக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. வர்ற வழியில ஒரு பள்ளத்தாக்குல எல்லா மக்களும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சத்தம் போடுறாங்க. சவுண்ட் பயங்கரமா கொடுக்குறாங்க. எல்லா சஹாபிகளும் சேர்ந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி டக்குன்னு நின்னுகிட்டு திருப்பி நின்று மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள். மக்களை பார்த்து நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள். நீங்கள் செவிடனையோ அல்லது மறைவாக இருப்பவனையோ அழைக்கவில்லை. நீங்கள் நன்கு கேட்கும் திரள் ஆற்றல் உள்ளவனையே, சமீபத்தில் இருப்பவனையே அழைக்கின்றீர்கள். இது நமக்கு சத்தம் போடுறது இருக்கு இல்லையா, இந்த சத்தம் போடுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. மறைவானவனை நீங்க அழைக்கல, ரொம்ப தூரத்துல உள்ளவனை அழைக்கல, ரொம்ப பக்கத்துல உள்ளவனை கூப்பிடுறீங்க, விரடி நரம்புக்கு அருகாமல் உள்ளவனை கூப்பிடுறீங்க, அவனுக்கு விளங்காதா அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இந்த சப்தமிட்டு, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் சப்தமிட்ட சொல்லுகிறாரோ அந்த இடத்துல மட்டும் தான் சப்தமிடம், அது இல்லாத இடங்களில் சப்தமிடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரயாணத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பிரயாணத்துல வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சோர்வடையுது, ரொம்ப சோர்வானவன பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஒரு இடத்துல வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்வதாக வருகிறது. ரொம்ப சோர்வான உடனே நம்ம தங்கலாமே, இல்ல நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்களோ நான் பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தூங்கிடுவீங்களோ நான் பயப்படுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க.
பிலால் வாட்டம் வந்து எல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் தூங்குங்க, நான் முடிச்சுட்டு இருக்கேன், நான் சுபோக்கு உங்களை எழுப்பி விடுறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க எல்லாம் தூங்குங்க அப்படின்னு எல்லாரும் தூங்க வச்சிடுறாரு. பிலால் வாட்டம் என்ன பண்ணிடுறாரு, தூங்க வச்சுட்டு அவர் பாட்டில் அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்கார். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.